வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம அவர் லாஸ்ட் க்ரூசேட் ஆர் ரைஸ் ஆஃப் அ நியூ வேர்ல்டு அப்படிங்கிற அனிமையோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஒரு 1.5 month வந்து நான் வீடியோ போடாமல் வந்திருப்பேன். அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு ஃபினான்ஷியலாகவும் அண்ட் டெக்னிக்கலாகவும் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வீடியோ போடுறத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அதை வந்து மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா தான் இந்த அனிமே வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோ கூட போய் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு ரூமில் உட்காந்துட்டு அந்த பொண்ணை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். அப்போ நான் பார்த்து நம்ம இசுக்காவோட ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த இடம் எப்போ இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் நல்லா எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அந்த பேட்டில்னால கூட உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம், நான் அந்த பேட்டில் டையில் போய் முடிஞ்சிச்சுல, ஸோ நீங்கள் ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குது நம்ம ஹீரோட்ட. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல் ஆகும்போது நான் வந்து ஒரு லாங் ஸ்லீப் எடுப்பேன், இல்லைனா டோனட் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் என் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து அவர் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ரூமுக்குள்ளே வந்ததும் இந்த ரூம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போகிற வழியில் ஒன்று பார்த்துறான். அந்த பொண்ணு ஐயோ இதே வேற மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அது மறைக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. உங்களோட பிரச்சனையெல்லாம் தீக்கணும்னா, அதாவது பேட்டில் டென்ஷனை வந்து தீக்கணும்னா நான் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு டிக்கெட் வச்சிருக்கேன். நம்ம நியூட்ரல் சிட்டியில் வந்து ஒரு ட்ராமா நடக்குது, அதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஆக்சுவலாக அங்கே வந்து டிக்கெட் எல்லாம் தீர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு, பட் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் லக்கிலி உனக்கு வந்து கிடச்சிருக்கு, நீ அந்த இடத்துக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இஸ்காவும் நான் மட்டும் போகணுமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற வந்து நம்ம இஸ்காவும் ஒத்துக்கிறான். திடீர்னு நம்ம இஸ்காவுக்கு வந்து ஒரு கனவு வர மாதிரி இருக்குது. அவங்க மாஸ்டர் ஒரு ஸ்வாட் அவன் கையில் கொடுத்துட்டு எக்காரத்தை கொண்டு வந்த ஸ்வாட் வந்து தொலைச்சிடாத, ஏன்னா இந்த உலகத்தையே வந்து சரி செய்ய போகிறது அந்த ஒரு ஸ்வாட் மட்டும்தான், நம்மளோட கடைசி நம்பிக்கையே அந்த ஒரு ஸ்வாட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அந்த நியூட்ரல் சிட்டிக்கு வந்து காரில் போயிட்டு இருக்கான். அப்புறம் தூக்கத்துலேருந்து எஞ்சிக்கிறான். என்னாச்சு இஸ்கா, தூங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு மாஸ்டரோட கனவு வந்துச்சு, அவரை ஸ்வாடை பற்றிலாம் பேசிட்டு இருந்தாரு, ஸோ எனக்கு அது அடிக்கடி வருது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த நியூட்ரல் சிட்டிக்கும் நம்ம ஹீரோ வந்து வந்துடுறான். நம்ம நியூட்ரல் சிட்டிக்கு நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் அந்த டிராமா ஒன்று நடக்குதுன்னு சொன்னாங்களே, அது வந்து நம்ம ஹீரோ வந்து போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த டிராமா நடந்துட்டு இருக்கவே நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு எதுக்கு இதை பார்த்து அழுதுட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணு அழுகிற அழுகிக்கு அந்த பொண்ணோட கர்ச்சீஃபே வந்து அப்படியே நடந்துருச்சு. நம்ம ஹீரோ சரி என்னோடது வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறான். அப்புறம் அந்த டிராமாவில் அப்படியே ஃபைனலாக முடிஞ்சிருது. அந்த பொண்ணு நீங்கள் எனக்கு கர்ச்சீஃபெல்லாம் கொடுத்தீங்க, தேங்க்ஸ், அதுக்கு நான் வந்து உங்களுக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. லைட்டை போடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து அந்த விச்சு தான். ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. அந்த பொண்ணு எங்களை ஃபாலோ பண்ணி அப்படி சொல்லிட்டு கத்தி பேச பக்கத்துல இருந்துரும். மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது வந்து நியூட்ரல் சிட்டி, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளை எனிமின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. எஸ் ஆமால, நம்ம அது பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த விச்சு வந்து சொல்றா. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது, இவன் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு, ஆனால் நான் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன் இவன் என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் அந்த பொண்ணு வந்து கத்தி சொல்லிட்டு இருக்கோம். மேடம் கத்தாதீங்க அப்படிங்கிற சொல்ல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கத்தாமல் ஒரு மாதிரி பண்ணிவா சொல்லுது. அந்த பொண்ணு ஐயோ பழக்க தோசத்தில் எனிமிக்கும் மரியாதை கொடுத்துட்டேனே அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்குது. சரின்ட்டு நம்ம ஆலிஸ் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அப்புறம் அவளுக்கு ஏதோ ஒரு டவுட்டாகவே இருக்குது, அவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறானோ என்னமோன்னு. பக்கத்தில் இருந்த பொண்ணு இல்லை அவன் நம்மளை ஃபாலோ பண்ணல, நான் நோட் பண்ணி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அவன் நம்மளை ஃபாலோ பண்ணாலும் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இந்த ஆலிஸ்ங்கிற பொண்ணு வந்து சொல்லுது. சரி அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து ஒரு கடைக்கு வந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆல்ரெடி எல்லா சீட்டும் வந்து புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு சீட் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே நான் ஷேர் பண்ணி உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆலிஸ் சொல்கிறா. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு, வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். சொன்னல அவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஆலிஸ் சொல்லும் போது, இந்த இடத்த நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நீங்கள் தான் நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லும் போது, அவன் சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது, நம்ம அமைதியாக உட்காரது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. உங்களோட நம்ம எனிமி பக்கத்தில் உட்காரணுமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த இடத்துல எஞ்சி போயிடலாமா வேற இடத்துக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம எஞ்சி போனால் அவனை பார்த்து நம்ம பயந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து நினச்சிருவான். நம்ம எஞ்சி போவானா அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்லுது. சரி சாப்பிடும் சொல்லிட்டு மெனு எடுக்க போனால் நம்ம ஹீரோ வந்து அதை எடுக்க வரான். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஒட்டுக்காவே அந்த மெனு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருமே ஃபுட்டு வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு வெயிட்டரும் வந்து வராங்க. வந்தோடனே பாஸ்தா வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுட சுட கொண்டு வாங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், கூடவே வைன் வந்து கொண்டு வர மறந்துடாதீங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒட்டுக்க வந்து சொல்லும்போது எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். திட்டுறோம் நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸா ஒரே மாதிரி சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். அப்புறம் அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை உனக்கு பாஸ்தா பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறா. அவனும் ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ சுட சுட அந்த வின்டர் டைமில் வந்து பாஸ்தா சாப்பிட்ற சுகம் இருக்கே அது செமையாக இருக்கும். ஹீரோவும் அது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டினா அதை விட தூக்கலாக இருக்கும் அப்படிங்கிற சொல்ல, உனக்கும் பிடிக்குமா, எனக்கு அந்த மாதிரி பெப்பர் போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. பக்கத்தில் இருந்த பொண்ணும், டே நீங்கள் எனிமின் மறந்துட்டு ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கீங்கடா அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோனை வந்து இங்கே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கொடுத்துருப்பான ஒரு கர்ச்சீஃப் அதை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்வாட்ஸ்மேனை பற்றி நினைக்கிறது கொஞ்சம் நிறுத்துறியா, ஏன்னா அவன் தான் நம்மளோட பிக்கஸ்ட் எனிமியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் 2 பேரும் ஒட்டுக்க இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது, நாங்கள் பாஸ்தா விஷயத்தில் ஒரே மாதிரி இருந்தால் பார்த்தியா, வெறும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆலிசன் சொல்லிட்டு இருக்கும்போது, உங்கள் 2 பேத்துக்கும் செட்டே ஆகாது அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோவும் அவளை பற்றி நினச்சிட்டு தூக்கு வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறான். இங்கே இவனை பற்றி நினச்சிட்டு தூக்கு வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் ஏதோ ஒரு ட்ரெயினில் வந்து போயிட்டு இருக்கான். அந்த டைமில் ட்ரெயினில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. என்ன பார்த்தா பயங்கரமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதை ஸ்வாட்ஸ் வச்சு கொண்டு அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வந்து கொல்ற மாதிரி வந்தது. அந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுது. இது யாருன்னு பார்த்தா அந்த ஆலஸ் அப்படிங்கிற அந்த கிராண்ட் விச் இருப்பா தெரியுமா, அவ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி இருந்திருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோ தூக்கத்துல நினைச்சிட்டு ஒரு ட்ரைனிங் வந்து இருக்கு அவனுக்கு. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு வந்து போகிறான். ஐயா அப்படிங்கிற பொண்ணும் எனக்கு தண்ணி வேணும் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணு முடியாமல் ஓடிட்டு இருக்கிற டைமில் ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறா. அவள் பேர் வந்து ரிஷியா. இந்த மாதிரி பேட்டில்ஸ் எல்லாம் நடக்கும் தெரியுமா, அதில் வந்து ஒரு கேப்டன் பதவியை கொண்டதா இவ. யாரெல்லாம் என்ன பண்ணும் அப்படி சொல்லிட்டு இவ தான் எல்லாத்தையும் வழி நடத்துவா. இவங்களோட பேட்டிலுக்கு இவங்களுக்கு கூட வந்து துணையாக வந்து இவ இருக்க போறா. பக்கத்தில் இருக்கிற ஹியாங்கிற பொண்ணும், ஐயோ உங்க கூடயா, நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, பேட்டில் ஃபீல்டில் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் புரியலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கேட்குறா. உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், ஸோ நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக தான் இருக்கீங்க, அதை பற்றின கவலையே தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ரிஷியா வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ கிட்டையும் உனக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கா மிஸ்கா அப்படி சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, சரி இந்த டிக்கெட் வச்சுக்கோ, சிட்டியில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, ஸோ அந்த இடத்துக்கு நீ போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன், நல்லா தூக்கமும் வரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே ஆலஸ் எல்லாம் இருப்ப தெரியுமா, அவங்களோட கிங்டம் வந்து காட்டுறாங்க. ஆலஸோட அம்மாவும், நீ ஏதோ எம்பீரியல் சோல்ஜர் கூட வந்து சண்டை போடுறியாமா, நான் கேள்விப்பட்டேன், அவங்களோட எம்பீரியரை ரிலே வச்சு அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவங்க, அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, அவங்கள தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அவங்க ஒரு செயின் டிசிப்ளினும் கூட அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லும்போது, உங்களுக்கு என்ன பிரச்சனைமா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. மேலே கொஞ்சம் பாரு, இந்த ஃபவுண்டர் வந்து அந்த எம்பீரியல் சோல்ஜர், அதாவது ஆயிரக்கணக்கான எம்பீரியல் சோல்ஜர் கூட வந்து சண்டை போட்டிருக்கு. நான் இந்த ஒரு ஃபவுண்டருக்கு வந்து 2 ட்வின் சிஸ்டர்ஸ் வந்து இருந்தாங்க, உங்களுடைய கிராண்ட் விச் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தி வந்து எப்படியோ செத்து போயிட்டா. நான் உயிரோடு இருக்கக்கூடியவ ஒரே ஒருத்தி தான், அவளும் இந்த ஃபவுண்டர் பாண்டுக்குள்ளே தான் வந்து இருக்கா. இப்போ இந்த ஃபவுண்டர் வந்து வீக் ஆகிட்டே வருது. அதுக்கு காரணம் என்ன, அந்த எம்பீரியல் சோல்ஜர் நீயும் அவனும் நம்மளோட இடத்த சண்டை போட்டனால அவனோட ஆஸ்ட்ரல் பவர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து வீக் ஆகிட்டு இருக்கு, ஒரு பெரிய ஆபத்தில் கூட போய் முடியலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஆலஸுக்கும் நம்ம ஹீரோக்கு வந்து சண்டை நடந்திருக்கும். அதில் நம்ம ஹீரோ வந்து ஓவர் ஆஸ்ட்ரல் பவர் யூஸ் பண்ணியிருப்பான், அதனால தான் இது வந்து வீக் ஆகிட்டே வருது. அதனாலே நம்மளோட ஆலஸோட அம்மா வந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஆலஸ் இருக்கால, அவளும் அந்த இடத்துல இருந்து வந்துடுறா. அவளும் எனக்கு வந்து மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கு, என்னோட மைண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணும், ஸோ அதனால வந்து நியூட்ரல் சிட்டியில் ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் நடக்குதாமா, அதுக்கு போலான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்றா. சேஃப் கிடையாது அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்லும் போது, இல்லை சேஃப் தான், நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோ இவங்களும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்னை எதுக்குடா ஃபாலோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை இங்கே ஒரு ஆர்க் நடக்குதாமா, ஸோ அதை நான் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நீ தான் பிரின்சஸ் ஆச்சு, நீ எதுக்கு தனியாக வந்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, பேலஸும் ஆர்க் அப்படிங்கிறது ஒரு கலை, அதுக்கு எந்த ஒரு பவுண்டரி கிடையாது, பிரின்சஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. நம்ம 2 பேரும் ஒட்டுக்க போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து தனியாக வந்து போயிடுறா. அவளுக்கு அந்த இடத்த பற்றி சுத்தமாக தெரியாது, ஆனாலும் வந்து தனியாக போவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் அப்படியே தொலைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஐயோ என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து அப்படியே கத்துறா. அவளும் எப்படியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கு. என்னப்பா ரொம்ப நாள் ஆளக்கானோம், எங்கே தொலைஞ்சிட்டியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் 2 பேரும் போய் அந்த ஆர்க்கை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது, நீ வந்து என்னோட எனிமி, வந்து ஒரு எம்பியரர், நான் வந்து ஒரு விச், எப்படி நம்ம 2 பேரும் ஒட்டுக்க போக முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது, ஹீரோ நீ தானப்பா சொன்ன ஆர்க்குக்கு எந்த ஒரு பவுண்டரியும் கிடையாது அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேலஸும் நம்ம ஹீரோ கூட தான் வந்து போகிறான். அந்த பொண்ணு வந்துட்டு, சரி இந்த ஆர்க்கை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த ஒரு ஹவுஸை வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணி வரைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பெண்ணை வந்து கொஞ்ச நேரம் நிறுத்தி நிதானமா இடத்துல நிறைய இன்க் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஸோ அந்த இடத்துல அவர் கண்டிப்பாக நிறுத்தி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சிருக்காரு. இந்த ஒரு ஆர்க்கை வந்து வரைஞ்சவர் கண்டிப்பாக ஒரு பிரில்லியண்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்மளோட ஆலஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஆர்க்ஸை பற்றியெல்லாம் இவ்வளோ நிறைய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆலஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறா. அவங்களும் அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு வேற இடத்துக்கு போயிட்டு 2 பேரும் ஒரு சேர்ல வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படி பேசிட்டு இருக்காங்க. 2 பேத்துக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆன மாதிரி வந்து காட்டுறாங்க. 2 பேருமே எனிமி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டு ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஆலஸுங்கிற பொண்ணும்,
சரி அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட ஷோல்டரில் வந்து நம்ம ஹீரோ தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்மளோட ஆலஸுக்கும் அவனை எழுப்புறதுக்கு வந்து மனசே இல்லை. ஆலஸு கொஞ்சம் பதட்டமாயிட்டு நம்ம எனிமி அது நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட பார்க்குறோன்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஆலஸுக்கும் நம்மளோட ஹீரோக்கும் வந்து ஏதோ ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அவங்க சண்டே வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அப்படி சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் தான் பார்க்க முடியும். பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களே, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. நான் அடுத்த எபிசோடு போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரையும் பாய்.